இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி மீட் பண்ண டாக்டர் தானே ஆதிக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா, இல்ல அதுவா அவருக்கு ஞாபகம் வந்தாலுமே அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா இவர் இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பா இருக்கே. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல சார். பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சார் சொல்றீங்க? சரி விடுங்க, அதை கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நிறைய மர்மங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எமோஷன் இருந்துகிட்டே இருக்கு பாரதி. நானும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீங்க அதை கண்டுபிடிக்காம இருக்கிறதா அது உங்களுக்கு நல்லது. அதை தேடி போக போக உங்களுக்கு பிரச்சனையா தான் போய் முடியும். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. இப்படி புரியாம இருக்கிற என் வாழ்க்கையோட மர்மங்களை தேடித்தான் நான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் டாக்டர் பார்க்க வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க சார்? சொல்லுங்க மேடம். ஏய், இப்ப ஆதியும் பாரதியும் எங்க இருக்காங்க? ஆதியும் பாரதியும் கார்ல போயிட்டு இருக்காங்க மேடம். நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த இடத்துல இருக்காங்க? கரமணி ரோட்ல மேடம். சரி, ஓகே, அவங்கள மிஸ் பண்ணிடாத. நான் மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகே மேடம். பாரதி, ஏன் இன்னும் டென்ஷனா இருக்கீங்க? நான் டென்ஷனா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே சார். அப்படி சொல்லிட்டு முகத்தை எப்படி வச்சிருந்தா எப்படி? சார் ப்ளீஸ், ஐம் ஓகே. நீங்க ஏன் இன்னும் நம்பாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பாரதி, இப்ப நீங்க டென்ஷனா இல்லைன்னு நம்பணும்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். என்ன சார் பண்ணணும்? எனக்கு இப்ப இளநீ குடிக்கணும் போல இருக்கு. என் கூட நீங்களும் வரணும். எனக்கு வேணாம் சார், நீங்க போய் குடிங்க. அப்போ நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சார் ப்ளீஸ், நீங்க யாரையோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம போலாம். விடுங்க பாரதி, இப்ப நீங்க என் கூட இளநீ குடிச்சுதான் ஆகணும். ஓகே சார் ப்ளீஸ் சார். என்ன பாரதி, ஒரு இளநீ தானே, அது கூட எனக்காக பண்ண மாட்டீங்களா? ஓகே, அதுக்கப்புறமா நம்ம போற இடத்துக்கு போலாம். வாங்க ப்ளீஸ். வாங்க. சரிங்க சார். தட்ஸ் குட். வாங்க இறங்குங்க. வாங்க சார். அண்ணா, 2 இளநீ கண்டிப்பா கொடுக்குறேன். நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி. மித்ரா முகம் கொஞ்சம் கூட தெளிவாவே இல்லை. அவ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டே இருக்கா. பாரதி யாரு? எதுக்காக இந்த வீட்ல வந்து தங்கி இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. இந்தம்மா பாரதி கூட தானே இருக்காங்க. இவங்க கிட்ட பாரதிய பத்தி விசாரிச்சு பாப்போம். அம்மா, கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லுங்க. எனக்கு பாரதிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? பாரதியோட புருஷன் எதுக்காக பாரதிய விட்டுட்டு போனார்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இப்ப எதுக்கு சார் நாம இங்க வந்திருக்கோம்? பாரதி, வர வர நீங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க. சரி, என் கூட வந்திருக்கீங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லிதானே ஆகணும். கார்ல வர்றப்போ ஒருத்தர் மீட் பண்ணி ஒரு டீட்டெயில் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு இங்க அவங்க இங்கே தான் இருக்காங்க. பாரதி, வாங்க.
மேம், சொல்லுங்க, டாக்டர் குமரேசனை பார்க்கணும். என்ன விஷயமா அவரை பார்க்கணும் சார்? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லை மேம், அவரை பார்க்கறதுக்காக இன்னொரு டாக்டர் என்னை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கோம். இப்போ அவரை பார்க்க முடியாது சார். அவர் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீட்டிங் முடிஞ்சதும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேம், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். சிஸ்டர் ஒரு நிமிஷம், எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற வேலை இருக்குங்க. அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இங்க பாருங்க சிஸ்டர், சில சமயங்கள்ல நமக்கு பதட்டம் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம்தான். அது தப்பு கிடையாது. ஆனா நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். இப்போ டாக்டர் சொல்லிட்டு போன மெடிசனுக்கு பதிலா நீங்க வேற ஒரு மெடிசனை எடுத்ததை நான் பார்த்தேன். ஐயோ, இது டாக்டர் சொன்ன மெடிசனே இல்லையே. பாத்தீங்களா, வேற மெடிசன் தானே எடுத்திருக்கீங்க. ஆமா மேடம், இப்பதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பதட்டத்துல கவனிக்காம இந்த மெடிசனை போட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் மேடம். நல்ல வேலை மேடம், நீங்க பார்த்துட்டு வந்து சொன்னதுனால நான் பண்ண இருந்த பெரிய தப்புல இருந்து தப்பிச்சிட்டேன். என்னைக்குமே நம்ம ஒரு முக்கியமான வேலையை பாக்குறப்போ அந்த வேலைக்கு ரொம்ப முக்கியம் கவனமும் நிதானமும் தான். சரி. இந்த மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்றப்போ நீங்க பொறுப்பா இருக்கணும். பதட்டமா இருந்தாலும் பேஷண்ட்டை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தணும். யாராவது திட்டுவாங்களோ இல்ல ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயத்தோட வேலை செஞ்சா எல்லாமே தப்பாதான் முடியும். ரிலாக்ஸ்டா இருங்க, ஓகேவா? இதுதான் உங்க வேலை. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கெல்லாம் கடவுளுக்கு சமமானவங்க. சேவை மனப்பான்மையோட இருக்கணும். உடம்பு சரியில்லாம வரவங்களோட நம்பிக்கையே ஹாஸ்பிட்டல் தான். அப்படி ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக நீங்க பெருமைப்படுங்க. எந்த பதட்டமும் வராது உங்களுக்கு. செய்யற வேலைய சந்தோஷமா அனுபவிச்சு செய்யுங்க. தேங்க்ஸ் மேடம், எனக்கு புரியுது. இனிமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. ஐயோ இப்பங்க வேற. ஹலோ ஹலோ தோரா, இப்ப ஆதியும் பாரதியும் எங்க இருக்காங்க? நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்க? மேடம், 2 பேரும் இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருக்காங்க. நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் மேடம்.